நாங்கள் மைல்டு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுப்போம், இல்லைன்னா அது கொடுக்க மாட்டோம். மேடம் இந்த இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைக்கும் இந்த 45ல இந்த மெனோபாஸ் ஹார்மோன்ஸ் பிரச்சனைக்கு இந்த 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 பீரியடில் நிறைய ஒரு இரிட்டேஷன் ஆகும். இரிட்டேஷன் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு பயம் இருந்தா, பீரியட்ஸை பற்றி பயம் இருந்தா 45ல வர்றது ஈஸ்ட்ரஜன் போயிடுது. போறதுனால இப்போ ஈஸ்ட்ரஜனே இல்லாம குறையிறதுனால வர அவங்களுக்கு பாதிப்பு. இந்த குழந்தைக்கு இப்பதான் ஈஸ்ட்ரஜன் வருது. அப்ப ஈஸ்ட்ரஜன் வர்ற போது ஒவ்வொரு ஆர்கனா டெவலப் ஆகும். யூட்ரஸ் டெவலப் நல்லா பெருசா வரும், பிரஸ்ட் டெவலப்மெண்ட், இந்த ஹேர் க்ரோத் எல்லாமே அதெல்லாமே அந்த இதுல வந்து வராது. குறையிறதுனால என்ன மாதிரி அவங்களுக்கு பிரெயின்ல எல்லாம் இரிட்டேஷனா வந்து அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க அப்படிங்களா? 45 to 55 இந்த ஒரு அன்கண்டிஷனலாவே இருப்பாங்களா? இல்ல இது வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம சைட்ல வந்து இந்தியா நம்ம உள்ள இதுல கூட்டு குடும்பம் வர, அப்புறம் நம்மள இன்னொன்று என்ன, பீரியட்ஸ் நின்றுட்டா நல்லா ஃப்ரீயா போகலாம், கோயிலுக்கு போகலாம், வெளியே சோசியலாக எல்லாமே நல்லா இருக்கலாம்னு அவங்க நம்ம தயார் பண்ணிக்கிறோம் இந்தியாவில். ஆனால் வெளிநாட்டில் அது வந்து அவங்க வந்து ஃபெமினிட்டி போயிருச்சு அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆனால அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்புகளை வரும். போயிருதுன்னு அவங்க நினச்சிக்கிறவங்களுக்கு தான் அப்படி வரும். நம்ம ஆளுங்க ரிலீவ்டாக இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அப்புறம் குழந்தை பேர பிள்ளைங்களை கொஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால இப்படியே பிளே வித் தி சில்ட்ரன், என்ஜாய் தி மூமெண்ட் ஆஃப் தி சில்ட்ரன், அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனால் அவங்களுக்கு இந்த மெனோபாசல் சிம்டம், இந்த வேசமர சிம்டம்லாம் வராது. அது நிச்சயமா குழந்தையா விளையாடணும். குழந்தையோட இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிரெயினோ மற்ற எல்லாமே நார்மலா இருக்கும். அது ஒரு மாற்றம் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து மனசையும் நம்ம யங்கா வச்சுக்கணும். குழந்தைங்களோட மிங்கிள் பண்ண, இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கதான் பிள்ளையோட நல்லா விளையாடுவாங்க, பேத்தியோட அப்பா அம்மாக்களோட. ஏன்னா அவங்க வந்து தேல்பி நோய், அந்த ஜென்ரேஷன் கேப் அவங்களுக்கு ரொம்ப இல்லாத மாதிரியும் இவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். அதனால அவங்கள்ட்ட தான் கதை கேட்பாங்க, அவங்களுக்கு தான் ஏதாவது பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வளர்ப்புன்றது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா, வேலைக்கு போறதுனால மெயினா பாதிப்பு வருது. இந்த குழந்தை வளர்ப்புன்றதுதான் வந்து இன்னைக்கு வந்து எல்லா கிரைம்ஸ்களுக்கும் பிரச்சனை இருக்குன்றது. அப்ப இந்த குழந்தை வளர்ப்புக்கு ஒரு பெற்றோருடைய பகுதி, ஏன்னா சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குழந்தைகளை இன்னும் ஒரு 6 மாதம் பாதுகாத்துட்டு 8வது மாதத்துல இருந்து மறுபடியும் மெட்டர்னிட்டி லீவ் ஓடிடுவாங்க. குழந்தைகள் தனியாகவே இருக்கு. இப்பவே வந்து 3 kg கொண்டு போய் இன்னொரு கேஜி கொண்டு போய் வாங்குறது. இப்போ இந்த குழந்தைகள் வந்து பெற்றோரின் அரவணைப்பிலே வளரலைன்னு சொல்லி உலகம் முழுவதும் இருக்குது. இப்போ இந்தியாவில் கூட இந்த குழந்தைகள் இந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்றீங்க? ஏன்னா அவங்க படிப்பு வேலைன்னு ஓடுறாங்க இல்லையா, இந்த இடத்துல பெற்றோர்கள் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இப்போ வந்து டபுள் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வேலை போகிற சூழ்நிலை வருது. ஆனால் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு, குழந்தைக்காக வேலையை விட்டுட்டு பிள்ளைங்களை பார்க்கறது, குடும்பத்தை பார்க்கறதுக்கும் இருக்காங்க. ஆனால் இப்போ என்னுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து ஒர்க்கிங் லேடி இல்லை. ஆனால் இப்போ காலகட்டத்தில் அது இல்லாத போது வரும். ஆனால் இப்போ ஃபாரின்ல மாதிரி கொஞ்சம் 2 இயர்ஸ் லீவு ஏதாவது கொடுக்கத்தான் வேணும். கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது எப்படியும் கிரஷில் விடுறாங்க, அப்போ பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் என்னன்னால பணத்தால் எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத பெற்றோர் உணர்ந்துக்கணும். பிள்ளைக்கு எதையாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து அதை தால்ஜா பண்ணலாங்கிறத விட பிள்ளைக்கு வேண்டியது அரவணைப்பு. அப்புறம் அதை தனியாக விட்டுட்டோம்னா அது இன்டர்நெட் அதுலாம் போய் எங்கெங்கே கான்டாக்ட் பண்ணுறாங்கிறத இவங்க பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த ஏஜ், அடலசன்ட் ஏஜுங்கிறோம்ல, அந்த 13லேருந்து அப்புறம் 18 ஆகிற அந்த ஏஜும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த டீனேஜ் அப் டு 20 வரைக்கும் அவங்களுடைய மனசு இது பாவம், அவங்களும் இன்செக்யூராக இருக்காங்க. அது இன்செக்யூரிட்டினா அவங்களுடைய இந்த மற்றவங்களுடைய வெளி நண்பர்களுடைய பாதிப்பு, சொந்தக்காரங்க மற்ற பாதிப்பு, இந்த மீடியாவுடைய பாதிப்பு எல்லாம் பிள்ளைங்க ஆட்படுத்தப்படுறாங்க. அப்போ அதுங்க டைவர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ வந்து படிக்கிற வைக்க வேண்டியது இருக்குது. இது மார்க் நிறையா இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய பேர்டன் ஆன் தி சில்ட்ரன் இப்போ. ஆனால் நம்ம வந்து அதை நல்ல விதமாக சொல்லி
எப்படி அந்த பிள்ளைங்களை வழி நடத்தணுங்கிறது பெற்றோருடைய முக்கியமான பங்கு. அப்புறம் பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் வீட்டிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால பிள்ளைகளுடைய சைக்காலஜி டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். அதை வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாம எப்படி கொண்டு வரணும், அவங்களுக்கு முன்னால ரொம்ப கவுன்சிலிங் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் பேக்வர்ட்னஸ்னா நிச்சயம் இப்போ வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட்டை அணுகணும். அதை எப்படி பண்ணிக்கணும், எதை பார்க்கணும். வேலைக்கு போகிறவங்களும் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளே நல்லா கவனித்து போகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக நம்ம அவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷன்னால வேலைக்கு போகிறாங்க, அதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம குறை சொல்ல முடியாது. அதை எப்படி நம்ம கவுண்டர் ஆக்ட் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறதான் அந்தந்த பேரண்ட்ஸு ஒரு கவுன்சிலிங் செஷன் போய் பிள்ளைங்களோட அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த இது பண்ணி தான் நம்ம தாஜாப்படுத்தணும்னு கிடையாது. பிள்ளைங்களோட அரவணைப்போட கொண்டு போய் அவங்களுடைய தனியாக அவங்க ஃப்ரீடத்தையும் கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய இதை நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கிவ் தம் அ லாங் லுக். போனாலும் எங்கனாலும் மட்டும் வரும். பெற்றோர்களுக்கு சொன்னீங்க, அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு இந்த மனப்பாசை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அவங்களே இவ்வளவு தூரம் நீங்கள் சொன்னாலும் அவங்க செல்ஃபாக அதை கவனிச்சுக்கிறீங்களா? அந்த கன்சென்ட் அந்த லேடி அவங்களுக்கு என்ன அவங்கள செல்ஃபாகவே அவங்கள பராமரிக்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போ மெனப்பாஸ்ங்கிறது வந்து ஒரு ஏஜ் ஆளில் வருது. இத்தனை பிரச்சனையோடு வராங்க. அப்போ ஏர்னிங் கெப்பாசிட்டி குறையுது. இப்போ நம்ம திருப்பி அடுத்த இன்னொரு சோஷியல் ப்ராப்ளத்துக்கு வந்துடுவோம். என்ன சோஷியல் ப்ராப்ளம்னா கேர் ஃபார் தம். அவங்களுக்கும் தேர் ஆல்சோ சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட். அவங்கள பார்க்க எத்தனை சில்ட்ரன் வராங்க. இந்த முதியோர் இல்லம் இதெல்லாம் போகணும். அவங்களுக்கு வந்து நல்ல டயட்டு, எக்ஸசைஸு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கவர்மெண்ட்டும் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஓல்டேஜ் ஹோம் மாத்திரம் ஆரம்பித்ததோடு இல்லாமல் மற்ற நம்ம எல்லாருமே அதுக்கு கவனிக்கணும். டயட் எப்படி சாப்பிட, ஏன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல டயட் வேணும். அவங்களுக்கு வந்து அதில் குறைபாடு இருந்தாலோ பழங்கள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பராக தூங்கி மற்றவங்களுக்கு நம்ம உதவுற மாதிரி இருந்த அந்த லெவலில் கிவிங் எண்டிலே இருந்தவங்க கெட்டிங் எண்டுக்கு போயிட்டா பாவம் அவங்க. அதையும் நம்ம எல்லாருமே கவனிக்கணும். இதுவரை நல்ல மகப்பேறு மருத்துவத்தை பற்றியும் மெனோபாஸ் பற்றியும் குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றியும் அப்புறம் ஹார்மோன்ஸை பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. இது எல்லோருக்கும் பயன்படும். மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.